அவரை நெருங்கணும்னா கூட கடம்ப காங்கேயம் பார்வையில் இருந்து தப்பணும். எல்லாருக்கும் வந்து பாடி பில்டிங் வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அ ஃபேஷன். ஃபேஷனும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் சம் பீப்புள், நான் என்னோட பர்சனல் ஆஸ்பெக்ட் எப்படின்னா, ஏதாவது சாதிக்கணும். ஈவன் இஃப் ஆஃப்டர் 5 years or 6 years நான் முடிச்சுட்டு வெளியே போகிறப்போ என்ன பின்னாடி தொடர்ந்து வர்றவங்க என்ன வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணும். ஒர்க் லைஃப் லைக் சாஃப்ட்வேர் ஏன் அதுலேருந்து குவிட் பண்ணணும்னு ஒரு தாட் வந்துச்சு? ஒர்க் லைஃப்ன்றது இது ஒரு ஒர்க்குன்றது உங்களுக்கு பிடிச்சி பண்ணால் மட்டுமே தான் உங்களால் பண்ண முடியும். தட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட். அந்த ஒர்க் எனக்கு நான் பிடிச்சி பண்ணேன். இட் வாஸ் லைக் ஒர்க்ன்றது மாதிரி வேலைன்ற மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் சம்திங் ஐ லைக் அண்ட் டூ இட். இது வந்து நீங்கள் என்ன துடைக்க சொன்னாலும் துடைப்பேன். நான் இப்போ கூட ஏதாவது அழுக்கு பார்த்தேன்னா துடைக்கிறேன். அது எனக்கு என்ன பிடிக்கும் இந்த இடம். ஒரு 15 ஏஜ் பையன் வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறான்னா he have a long time. He can start, it's a very good time. அது நல்ல ஏஜ், நல்ல இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு he should start from the basic. எடுத்தோடனே 15 ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் 18 வயசுல நான் காம்படிஷன் பண்ண போறேன்னா it is not the right. ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தோன்னா ஏதாவது ஆகும் லைக் கண்டிப்பாக அதான் சொல்கிறேன்ல, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா you will end up in big trouble. நிறைய விஷயங்கள் உங்கள் பாடியில் மாற ஆரம்பிச்சிடும். செவத்துக்குள்ளே வரும்போது நானும் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறேன், கார்டியோ பண்ணுறேன், ஸ்குவாட்ஸ் போடுறேன், ஷோல்டர்ஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன வீக் ஸ்பாட் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த பாடி டைப்புக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு எனக்கு தேவை, அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் யூல் பி இன் க்ரௌடு தான். நிறைய பேர் வந்து பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் சில பாலிடிக்ஸ் வந்து பேக் எண்டில் நிறைய நடக்குது. பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நல்ல ஒரு காம்படிஷன் போவீங்க, ஹை ப்ரைஸ் மணி இருக்கும். இங்கேருந்து வேறு ஸ்டேட் நான் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய நான் வந்து அந்த மாதிரி அடிப்பட்டு வந்திருக்கேன். நானே ஒரு காம்படிஷன் நடத்துகிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஸ்பான்சர்ஷிப்பும் அவனுக்கு ஒரு 1 இயர்க்கான ஸ்பான்சர்ஷிப்பும் நான் வெளியே கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஸோ இது பாலிடிக்ஸ்னு கிடையாது, இட்ஸ் அ ஃபேவரிசம்னு வச்சுக்கலாம். என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்த ஒரு ஹெல்ப்பு, ஒரு சப்போர்ட்டு. ஆனால் வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்றது அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கூட ஜனநாயகம் மூவியில் நடித்த தாஸ், நம்ம சிஎம் விஜயனா கூட நடிச்சிருக்காங்க. அவர் தான் நம்ம இப்போ கூட இருக்காரு. ஸோ அவரை பார்க்கலாம், நம்ம மீட் பண்ணலாம். எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கு. சரி பார்க்கலாம் வாங்க. ஹாய் தாஸ் ப்ரோ. ஹலோ. ஓகே ப்ரோ, லைக் உங்களை ஃபஸ்ட் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ எப்படிதான் எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஜேர்னினா இப்போ மூவி ஜேர்னின்னு பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஜீரோ. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதுமாரி ஸ்க்ரீன் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ ஃபிட்னஸ் ஜேர்னின்றது ஐ ஸ்டார்டட் அஸ் அ ஜிம் கோவர் தான். ஃபர்ஸ்ட் டைமர் எப்படி எல்லாருமே இப்போது ஜிம் போயிட்டு உடம்பு ஏற்றணும் எதுவுமே தெரியாது. நாட் அ பிக் நாலேஜ் என்னோட அந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாது. பேசிக் தான், எல்லாரையும் பார்த்து பண்ணுறது. டயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா ஒர்க் வந்து ஆக்சுவலாக வாஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ டெஸ்டிங் இன்ஜினியர் எல்லாம் இப்போ படிச்சுட்டு ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஐ குவிட் த ஜாப். அந்த ஃபீல்ட் சுத்தமாக செட் ஆகலை நமக்கு, அந்த ஒரு உட்காந்து ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஃபுல் டைம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால அந்த உட்காந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் சொன்னேன், எனக்கு அம்மா சொன்னாங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நீ போலீஸ் ஆகிடு அப்படின்னாங்க. அவங்களுக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடு, எஸ்ஐ ஆகிடு, ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுது, அது பண்ணு இதை பண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஐ ஸ்டார்டட் அஸ் எ ட்ரெயினராக தான் பேசிக்காக ஐ ஸ்டார்டட். ஜென்ரல் ட்ரெயினர் தான். ஜென்ரல் ட்ரெயினர்னால் எப்படின்னா ரீராக் பண்ணணும், துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், ஜிம்மை க்ளீனாக வச்சுக்கணும், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இதுதான் ஒரு ஜென்ரல் ட்ரெயினராக. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட salary 2500. So it was like that. Like kind of which year? அந்த எந்த டைம், எந்த இயர்? It was almost அதான் ஒரு 15 to 18 years before. 18 years. Okay. 18 years before. So அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் கரியர். ஸ்லோவாக அப்புறம் ஐ காட் இன் டு ப்ராப்பராக ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஐ எஜுகேட்டட் மை செல்ஃப், கோர்சஸ்லாம் படித்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து நிறைய நாலேஜ். Gym. Okay. Yeah, always into the fitness தான் full time. I was working as a trainer, then personal trainer, then manager, then club manager. அப்படியே ஃபுல்லாக ப்ரொமோட் ஆகி it was like a very big journey. ஸோ ஒரு 4-5 years, almost 8 years இந்த ஜேர்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ காட் அவுட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி சரி நம்ம ஒர்க் பண்ணோம்னால ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரீலான்சிங்.
Okay. ஸோ ஜிம்முக்கு கீழே வேலை ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் ஐ கேம் அவுட். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரீலான்சிங். அப்புறம் அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்டு மோர் காம்படிஷன்ஸ் நிறைய பண்ணணும், இன்னும் நம்மளுடைய கரியரை இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங்கிறது எப்படின்னா, எனக்கு வந்து எல்லாருமே பாடி பில்டிங் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் லைக் எல்லாருக்குமே வந்து பாடி பில்டிங் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போ. இட்ஸ் நாட் அ ஃபேஷன் ஆக்சுவலாக. ஃபேஷனும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் சம் பீப்புள், நான் என்னோட பர்சனல் ஆஸ்பெக்ட் எப்படின்னா, ஏதாவது சாதிக்கணும் இந்த ஃபீல்டில் இருக்கோன்றதுன்னு இல்லை, எல்லா ஃபீல்டையும் தான் நான் சொல்கிறேன். ப்ராப்பராக இதில் மட்டும் கிடையாது, பாடி பில்டிங்னு கிடையாது. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் யூ ஹாவ் டு பி அவுட் ஆஃப் த பாக்ஸ். உங்களை வந்து நீங்களே கொஞ்சம் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் மீன்ஸ் லைக் வென் யூ கெட் ரிட்டையர்ட் பீப்புள் ஹாவ் டு டாக் அபவுட் யூ. ஒருத்தர் இருந்தார், ஒரு பாடி பில்டர் இருந்தார், அவர் எனக்கு பிடிக்கும், ஹி இன்ஸ்பயர்ஸ் மீ, அவருடைய ஒர்க் ஸ்டைலு, அவருடைய கண்டென்ட், அவருடைய எஜுகேஷன், அவருடைய கைடன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றது அது ஒரு என்னுடைய மைண்ட் செட். ஸோ ஈவன் இஃப் ஆஃப்டர் 5 years or 6 years நான் முடிச்சுட்டு வெளியே போகிறப்போ என்ன பின்னாடி தொடர்ந்து வர்றவங்க என்னை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய இது வரைக்கும் ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. அதை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஓகே, ஒர்க் லைஃப் பற்றி சொன்னீங்க. உங்களோட ஒர்க் லைஃப் லைக் சாஃப்ட்வேர், ஏன் அதுலேருந்து குவிட் பண்ணணும்னு ஒரு தாட் வந்துச்சு? ஒர்க் லைஃப்ன்றது ஒரு ஒர்க்குன்றது உங்களுக்கு பிடிச்சி பண்ணால் மட்டுமே தான் உங்களால் பண்ண முடியும். தட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ஒர்க் எனக்கு நான் பிடிச்சி பண்ணலை. இட் வாஸ் லைக் ஒர்க்குன்றது மாதிரி வேலைன்ற மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் சம்திங் ஐ லைக் அண்ட் டூ இட். இது வந்து நீங்கள் என்ன துடைக்க சொன்னாலும் துடைப்பேன் நான். இப்போ கூட ஏதாவது அழுக்கு பார்த்தேன்னா துடைக்கணும். அது எனக்கு என்ன பிடிக்கும் இந்த இடம், இந்த ஆம்பியன்ஸு. இது எப்படின்னா ஒரு வீடு மாதிரி. யூ வில் கெட் அட் அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றது. அது நீங்கள் ஒர்க் பிளேஸ் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் தான் உங்களால் அந்த ஒரு ஹாப்பியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு போகிறீங்க 8 மணிக்கு, ஐயோ எந்திரிச்சு போகணுமே கடமைக்குன்னா போனீங்க, அங்கே உட்காந்து எப்படா வெளியே வருவோன்னு இருக்கும். என்னெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் ஜிம்மில் விட்டிங்கன்னா ஜிம்லேயே தான் இருப்பேன். சாப்பாடு நீங்கள் இங்கே நான் சாப்பிட்டு படுத்து தூங்க சொன்னீங்களா, தூங்கி ஏஞ்சி இங்கே வேலை பார்த்துரு 24 மணி நேரம் இங்கே இருக்க சொல்ல இருப்பேன். வீட்டுக்கு போகணுன்னா வேணான்னு கூட இங்கே இருப்பேன் நான், அந்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கூட. ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பசங்க போகிறவங்களாம் அந்த ஒர்க்காக பார்க்குறாங்க. குயிக்காக நடக்கணும் எல்லாமே அவங்களுக்கு, ஷார்ட் டேர்மில் எல்லாமே சீக்கிரமாக பாடி பில்டிங் பண்ணிடணும், சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் யூ கேன் லேர்ன் இட். சரி எப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் அப்ளை பண்ணால் தான் யூ வில் நோ எக்ஸாக்ட்லி ஹவு இட் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமோஷனல் இதுவே உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பர்சனல் இமோஷன் வேறு, என்னோட பர்சனல் இமோஷன் வேறு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஐ கேன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். உங்கள் வே ஆஃப் அதை வந்து நீங்கள் வெளியே வர்ற வேறு மாதிரி இருக்கும், என்னோட வே ஆஃப் அதை வெளியே வர்ற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி திங் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நார்மலாகவே இந்த ஃபிட்னஸ் லைஃப்லேயும் அதே தான். யூ ஹாவ் டு நோ சம்திங், யூ வாண்ட் லேர்ன் இட், யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபர்ஸ்ட். உங்கள் மேலே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். யூ நோ, ஏன்னா ஒரு பாடியும் ஒரு மாதிரி, என் பாடியும் உங்கள் பாடியும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து கைடும் பண்ண முடியாது, அதே மாதிரி அப்ளையும் பண்ண முடியாது. ஸோ இட் மே எண்ட் அப் இன் இன்ஜுரி. ஸோ உங்கள் பாடி டைப் வேறு மாதிரி, என்னோட பாடி டைப் வேறு மாதிரி. ஸோ எக்ஸ்பீரியன்சிங் பர்சனலி எல்லாமே இட் இஸ் த பெஸ்ட் வே. நான் ட்ரெயின் பண்ணுறது எல்லாரையுமே. இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரிபடி ஸ்டைல். என்னோட ஸ்டைல் அதுதான். நான் ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே தான் ஐ வில் இம்ப்ளிமெண்ட் இன் மற்றவங்க கிட்ட. அதுதான் வந்து எனக்கு சேஃபஸ்ட்டு இது ஐ ஃபீல் லைக் தட். மற்றவங்களுடைய ட்ரைனிங் எப்படி இருக்கும், மற்றவங்களுடைய ஸ்டைல் எப்படின்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் ஐ கீப் இட் இன் அ சேஃப் வே. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ட்ரைனிங் ஸ்டைலும் ப்ளஸ் இந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இதே மாதிரி தான். இப்போ நிறைய பசங்க வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், லைக் ஜஸ்ட் ஃபார் ஐ நீட் டு ஷோ கேஸ் மை செல்ஃப் அப்படின்னு சில பசங்க வந்து தே ஆர் மெயின்டைனிங் தெம், பட் அதை ஃப்ளோ போகிறதில்ல ஃபார் பர்பஸ். வாட் கைண்ட் ஆஃப் திங் யூத் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொன்னேன், ஒரே விஷயந்தான். ஃபிட்னஸ்ன்றது ஃபேஷன் கிடையாது. இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ்ன்றது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் யூ கேன் மாஸ்டர் இட். அதே தான். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்து கலியில் எங்கேயாவது கிரிக்கெட் விளையாடிட்டு யூ கேனாட் கோ டு டைரக்ட்லி இன்டர்நேஷ்னல். அதேமாரி தான் ஃபிட்னஸ். யூ கேனாட் ஸ்டார்ட் ஒன் மந்த்லேயோ 2 monthலேயோ யூ கேனாட் கோ ஃபார் அ காம்படிஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப். எல்லாத்துலேயுமே யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப். நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் மசில் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது.
இப்போ ஒரு 15 ஏஜ் பையன் வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறான்னா he have a long time. He can start, it's a very good time. அது நல்ல ஏஜ் நல்ல இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு he should start from the basic. எடுத்தோடனே 15 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் 18 வயசில் நான் காம்படிஷன் பண்ண போகிறேன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஒரு ப்ராப்பரான அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் இருந்து அவனுடைய பாடி டைப்பு அவனுடைய மெட்டபாலிசம் அவனுடைய ஜெனட்டிக் எல்லாமே நல்லா இருக்குன்னா இட் வில் பி வெரி எப்படின்னா பயங்கரமான ஒரு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு க்ரோ. எல்லாமே நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நல்ல மஸ்குலாரிட்டியோ ஒரு நல்ல அதிகமாக நல்லா இருக்கும், எல்லாமே மசில் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து ஜெனட்டிக்கும் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கலும் இருக்குது, ப்ளஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டக்குன்னு டிசைட் பண்ணுறதும் தப்பு. ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னா யூ ஹாவ் டு கெட் அண்டர் டு அ ப்ராப்பர் கை. ஒரு குருன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஜிம்முக்கு போனீங்கனாலே எல்லாருமே ட்ரெயினர்ஸ் எல்லாருமே குரு தான். அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். நீ இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுற, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி க்ரோ பண்ணணும். இல்லைனா யூ வில் எண்ட் அப் இன் ராங் வே தான். ராங் வேனா என்ன நடக்கும்னா 2 months 3 months யூ வில் கம், யூ வில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இன்னொன்று குதிப்பீங்க, ஜிம்மை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணாமல் ஒரே ஃபீல். இது வந்து லாங் டேர்ம் ஜர்னி, இது வந்து லைஃப் டைம் ஜர்னி மாதிரி தான். இது ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது வந்து நீங்கள் லைஃப் டைம் பண்ணால் தான் யூ வில் பி ஹெல்தி. அந்த மாதிரி இருக்கிறது. நான் 6 மாதம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் விட்டுருவேன், எனக்கு அதுக்கு மேலே முடியாதுன்னா இட்ஸ் நாட் லைக் தட். 6 மாதம் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வேர் யூ ஸ்டார்டட் அங்கே தான் வந்து நிற்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் அ ருட்டீன். காலையிலே எழுந்துச்சு எப்படி பல்லு தேய்ச்சி சாப்பிட்றோமோ அதேமாரி தான் ஃபிட்னஸ்ன்றதும். டெய்லி 1 hour யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் செல்ஃப், என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ அந்த மாதிரி. அந்த பசங்களுக்கு அது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்தோடனே மாஸ்டர் எனக்கு வந்து 6 pack வேணும், இதெல்லாம் வந்து சரி சொல்லலாம். எல்லாருமே அது சும்மா போய் கூட சொல்லலாம், பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம், 6 pack வச்சிடலாம், எல்லாம் காசுக்காக எல்லாம் பேசுவாங்க. 6 pack வச்சிடலாம், இந்த செலவு பண்ணால் அது பண்ணிடலாம், அது பண்ணலாம். ஹெல்த்தியாக பண்ணணும் எல்லாமே. சரி, பாடி பில்டிங் இஸ் நாட் அ ஹெல்தி ஸ்போர்ட்ஸ். இதையும் நான் சொல்லிடுறேன், பாடி பில்டிங் இஸ் நாட் அ ஹெல்தி ஸ்போர்ட்ஸ். நாங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், ஆர்கன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், டயட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் எல்லாமே எங்களுடைய ஆர்கன்ஸை பாதிக்க தான் செய்யும். ஸோ ஐ won't recommend anybody to directly start பாடி பில்டிங். சின்ன பசங்களாகவும் இருக்கட்டும், ஒரு பிகினர்னா ஒரு எல்லாமே பிகினர் தான். இப்போ 30ல் ஸ்டார்ட் பண்ணாலும் பிகினர் தான், 15ல் ஸ்டார்ட் பண்ணாலும் பிகினர் தான். ஸோ பிகினர் லெவலில் உங்களுக்கு என்ன தேவையோ பேசிக் நாலேஜ், பேசிக் நியூட்ரிஷன், இதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது உங்களால் 1 year 2 year ஃபாலோ பண்ண முடியுமா நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு டிசைட். நான்லாம் இதில் ஒரு 8 yearsக்கு அப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் பாடி பில்டிங். ஸோ அது உடனே ஜம்ப் பண்ணுறதுக்கு நான் ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணேன், ஐ பி ஹியூஜ் அந்த மாதிரி ஒரு டைம்லனா யூ ஹேவ் டு பி அண்டர் அ ப்ராப்பர் கைடன்ஸ். ஐ நீட் டு செக் யுவர் பாடி ஹவ் இட் இஸ், லைக் எப்படி உங்களை மெயின்டைன் பண்ணணும், உங்கள் பாடியை பற்றி அவங்க ரீட் பண்ணணும் ஃபஸ்ட். ஸோ இல்லை, எனக்கு இப்போது என்கிட்ட ஒரு 15 வயசு பையன் வரான்னா அவனை நான் 1 years to 2 years அவனை பேசிக்கில் வச்சு அவனுடைய பாடியோடைய பேஸ்மெண்ட்டை தான் எவ்வளோ அவனுடைய பாடிக்கு நார்மல் எல்லாத்துக்குமே ஒரு கட்டடம்னா அது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு பில்ட் தட். ஸோ அவனுக்கு அது புரியணும், அந்த நாலேஜ் இருக்கணும். எல்லாமே ஷார்ட்கட்டாக சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ வில் ஸ்பாயில் யுவர் ஹெல்த் தான். எல்லாமே குயிக்காக நடக்காது. ஸோ எல்லாமே லாங் ப்ராசஸ். அதை வெயிட் பண்ணணும், டைம் கொடுக்கணும். சீக்கிரமாக பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் சீக்கிரமாக தான். சீக்கிரமாக போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும், ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும், தென் மொத்தமாகவே கரியர் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய அத்லெட்ஸ் இருக்காங்க. சீக்கிரமாக பண்ணி ஷார்ட் டேர்மில் பார்த்தா அதுக்கப்புறம் இப்போலாம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை ஸ்டேஜில். நான் ஸ்டார்ட் பண்ணி சின்ன பசங்க இந்த ஏஜில் இவ்வளோ சூப்பராக இருக்காங்களேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் 1-2 yearsல காணோம். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனி இஷ்யூஸ் ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் மென்டல் ரிலேட்டடாக இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தில் ஸ்டக் ஆகிடுறாங்க, அதோட டோட்டலாக அது அந்த பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா யூ ஹேவ் டு பில்ட் திஸ் பிளாட்ஃபார்ம் ப்ராப்பர்லி. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக யூ ஹேவ் டு மூவ். எல்லாமே அகலமாக ஜம்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் கீழே தான் விழுவோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு படியாக ஏறினீங்கன்னா யூ வில் பி இன் அ குட் பிளேஸ் இன் அ ரைட் டைம். தென் வாட் யூ திங்க் அபவுட் லைக் ஸ்டெராய்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டெராய்ட்ஸுன்றது இட்ஸ் அன் என்ஹான்ஸ் அத்லெட்னா நான் ஒரு என்ஹான்ஸ் அத்லெட் தான். நேச்சுரல் அத்லெட்டும் இருக்காங்க, என்ஹான்ஸ் அத்லெட்டும் இருக்காங்க. இதில் என்னென்னா 2 பேருமே பண்ணுற விஷயம் வந்து ஒரே விஷயம்தான். பாடி பில்டிங்கிறது மசிலில் யூ கோன் ஸ்ட்ரெஸ். யார் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான்னா நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இப்போ எப்படின்னா நான் ஒரு 150cc இன்ஜின்னு, அதே 150cc இன்ஜின் தான் அவன். he can run in 60 km/h வந்து லாங்காக ஒரு 500 kilometersக்கு. ஆனால் நான் வந்து 150 இன்ஜின் 150cc நான் வந்து ரன் பண்ணுவேன், ஆனால் லாங்காக ரன் பண்ண முடியாது. I'll end up in short distance.
It's upon to energy. It's not about that. It's about the stressing your organs. Okay. So how much you stress your organ enhance பண்ணீங்கன்னா your health will get more stress எல்லாமே. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு நாளில் நடக்க வேண்டிய விஷயத்த வந்து நீங்கள் வந்து 1 hourல பண்ணுற மாதிரி. ஸோ 24 hours நடக்க வேண்டிய விஷயத்த வந்து ஐ மீன் லைக் 1 monthல நடக்க வேண்டிய விஷயத்த நான் வந்து 1 weekல ப்ராசஸ் பண்ணுவேன். Which is better, natural or? Natural is better. Yeah. See, நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு மை கரியர் பேஸ்ட். நான் ஒரு ப்ராப்பராக நான் என்னோட ஒரு கோல் வச்சுருக்கேன். ஹாவ் டு பி இன் திஸ் பிளேஸ் இன் திஸ் டைம். எல்லாத்தையும் பில்ட் பண்ணிவிடுவேன். ஐ வில் பி இன் அ ப்ராப்பர் பிளேஸ். என்னோட கரியர் எல்லாம் செட் பண்ணிவிடுவேன். ஐ வில் பி இன் அ ப்ராப்பர் பிளேஸ். இது என்னோட பிளான் ஆக்சுவலி. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி. எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு நான் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன்னா யூ ஷுட் ஹாவ் அ கோல். நான் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன், ஒரு 2 ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன், அதோட நிறுத்திவேன்னா இட்ஸ் நாட் அ கோல். இட்ஸ் அ ஃபேஷன். அது வந்து யூ வில் எண்ட் அப் இன் அ வெரி இதுனா ஒன்ஸ் நீங்கள் பாடியை இது பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் நாட் ரீகெயின் டு பேக் டு த நார்மல் பொசிஷன். ஸோ யூ ஆர் டேக்கிங் அ ரிஸ்க்னா யூ ஹாவ் டு டேக் தட் ரிஸ்க் ப்ராப்பர்லி. எல்லா மந்த்தும் எவ்ரி 3 months யூ ஹாவ் டு டேக் ப்ராப்பர் பிளட் டெஸ்ட் இருக்குது. யூ ஹாவ் டு செக் யுவர் பாடி, ஃபுல் செக்அப் பண்ணணும். நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நிறைய ப்ராப்பராக க்ளீனாக பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ இன்ஜெக்ஷன் போட்ட உடனே பாடி வந்துடும். யூ ஹாவ் டு ஒர்க் டபுள் த டைம் தன் நேச்சுரல். For that purpose. வெயிட்ஸாகவும் சரி இருக்கட்டும், டயட்டாகவும் இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும்போது உங்களுக்கு யூ வில் ஹாவ் மோர் எனர்ஜி டு புஷ் ஆல்சோ. ஸோ 50 kg அவன் போடுறான்னா ஐ ஹாவ் டு டூ 100 kg. யூ ஹாவ் டு யூஸ் இட். ஸோ சம்திங் இஸ் ஃபாரின் திங் இஸ் கெட்டிங் இன்சைட் யுவர் பாடினா யூ ஹாவ் டு யூஸ் இட். யூ கேன் நாட் ஜஸ்ட் லெட் தட் செட்டில் இன் யுவர் பாடி. அதுதான் ஹார்ம் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷன் யூ ஹாவ் டு கீப் டூயிங். எப்போ பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு புஷ் மோர் தென் லிமிட்ஸ். ஸோ ப்ரொக்ரெசிவாக யூ ஹாவ் டு ஓவர்லோட் எவ்ரி திங் புஷ் பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா நேச்சுரலில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் தட் ஃபாரின் திங் இன்சைட் தேர் பாடி. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் இல்லை. வி ஆர் லைக் பூஸ்டர் மாதிரி எங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட அந்த பூஸ்டர் இல்லை. ஸோ அந்த பூஸ்டர்ன்றது இட்ஸ் நாட் குட் ஆல்சோ, இட்ஸ் ஹார்ம். அதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வச்சு, ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெயினர் வச்சு, நியூட்ரிஷன்ஸை வச்சு, டெய்லி மந்த்லி உங்களுக்கு உங்களுடைய பாடி ஹெல்த் செக்அப் பண்ணணும், கம்பல்சரி பண்ணணும். ப்ராப்பரான ஒரு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் யூ டூ இட், டேக் இட் அண்ட் யூ வில் பி அ பாடி பில்டர். ஆரம்பிச்சோன்னா நீங்கள் அதோட நார்மலாக நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஜிம்முக்கு போகிறீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் போனதில்லை. சரி, ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் யூஸ்வலாக? நார்மலாக ஜிம்முக்கு போகிறீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஷூ வாங்குவீங்க, ஜிம் கியர்ஸு, ஜிம் வேர்ஸு, வாட்டர் பாட்டில், ஜிம் பேக்கு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நியூட்ரிஷனை பார்த்து எக்கு, சிக்கனு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இதுக்கே உங்களுக்கு ஆகிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 5,000 to 10,000 ஆகிடுச்சா? இது வந்து உங்கள் ஜென்ரல் ஃபிட்னஸ். நீங்கள் இதை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க, ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் நியூட்ரிஷன் இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகிறதுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாமே நல்ல க்ளீனான ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ 10,000 என்ன ஆகும், 20,000 ஆகும். ஜென்ரல் ஃபிட்னஸ். இதே நேச்சுரல் பாடி பில்டர்னா இது டபுள் த டைம். ஸோ மந்த்லி வந்து 20,000 பதிலாக அவன் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவான். இதே என்ஹான்ஸ்ட் அத்தட்னா அது டபுள் த அமௌண்ட். அவன் 50 பண்ணுறான்னா நான் 1 lakh பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டபுள் த அமௌண்ட் எல்லாமே அதிகமாகும். ஸோ ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, எசென்ஷியல்ஸ் இருக்குது, ஹெல்த் செக்அப் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஃபுட்னாலே ஒன் டேக்கு உங்களுக்கு 500 to 1,000 rupees ஆகிடும். சிக்கனு, எக்கு, பீஃபு, வெஜ்ஜீஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 week நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஆகிடும் எல்லாமே. அது இல்லாமல் எசென்ஷியல்ஸ் இருக்குது. நீங்கள் எசென்ஷியல்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பேக் எடுத்தீங்கன்னா அது இருக்கும், மூட்டையாக இருக்கும். நேச்சுரலாக போனோன்னா இவ்வளோ திங்ஸ் நம்ம வச்சுக்கணும். எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம்ன்றது பேசிக். எல்லாமே நினச்சிக்கிறாங்க ஐயோ இந்த டேப்லெட் போடக்கூடாது, அந்த டேப்லெட் போட, அப்படிலாம் கிடையாது. எசென்ஷியல்ஸ்ன்றது பேசிக். இது கம்பல்சரி தேவை. உங்களுடைய பாடி சப்போர்ட் சிஸ்டம் தான். ஏன்னா நீங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஃபுட் நியூட்ரிஷனில் நீங்கள் எல்லாமே கொடுக்க முடியாது. என்ன சாப்பிட முடியும் உங்களால்? அயன் சாப்பிட முடியுமா டெய்லி? விட்டமின் D3 எடுத்துட முடியுமா எல்லாமே ஃபுட்டில்? ஃபிஷ் ஆயில், ஒமேகா 3 எல்லாமே டெய்லி எடுத்துட முடியுமா? மல்டி விட்டமின்ஸில் எத்தனை விட்டமின்ஸ் இருக்குது, அந்த விட்டமின்ஸ் எல்லாமே உங்களால் ஒரு மீலில் கொடுத்த முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லா நியூட்ரிஷனும் உங்கள் பாடியில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே வேணும் உள்ள. இது இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஆர்கன்ஸ் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா லேக் ஆஃப் நியூட்ரிஷன்.
ஸோ என்ன ஆகும், லிவர் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், கிட்னி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், இன்டெஸ்டைன் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், கட் ஹெல்த் மாறும், ஸ்கின்னு மாறும், ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இது நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது ஸ்டெராய்டு வச்சு பண்ணும்போது 2 சைடுமே இந்த இம்பாக்ட் இருக்கு, 2 சைடுமே இருக்கு. ஸோ 2 சைடுமே நான் எடுக்கிற எசென்ஷியல் சப்போர்ட் சிஸ்டமும் அவரும் எடுக்கணும், நேச்சுரலாக பண்ணுறவங்களும் எடுக்கணும். ஏன்னா அவங்களும் அதே சேம் ப்ராசஸ் தான், இதில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஹீஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ் ஆர்கன், நானும் என்னோட ஆர்கன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ப்ராசஸோ அதே தான் அவங்களுக்கும் அது ப்ராசஸ். ஆனால் அவங்க ஹார்ம் கொஞ்சம் கம்மியாக டிலே ஆகும், எங்களுது குயிக்காக இருக்கும். பட் சில பேர் சொல்கிறாங்க we take steroids it's not a good அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சம்திங் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தோன்னா ஏதாவது ஆகும் லைக். கண்டிப்பாக அதான் சொல்கிறேன்ல, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா யூ வில் எண்ட் அப் இன் பிக் ட்ரபிள். நிறைய விஷயங்கள் உங்கள் பாடியில் மாற ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேயே நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயத்த லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா இம்பேக்ட் ஆப்வியஸாக ஒரு விஷயம் உள்ளே போகுதுன்னா உங்கள் பாடியில் தான் இம்பேக்ட் ஆகும், அது வெளியே வராது. உள்ளே இருக்குன்னா உங்களுடைய பாடியை தான் பாதிக்கும். நேச்சுரலாக பண்ணும்போது இட் இஸ் நாட் த யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ நத்திங் கோனா ஹேப்பன், யூ கோனா ஸ்ட்ரெஸ் யுவர் ஆர்கன் தான், பட் சம்திங் இஸ் நாட் அஃபெக்டிங் யுவர் பாடி. திஸ் இஸ் அஃபெக்டிங் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் பாடி. ரெண்டுமே நடக்குது இங்கே. ஸோ 2 ப்ராசஸும் இஸ் ஹார்ம்ஃபுல் தான். ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸாக வச்சுக்கிறது, நான் இப்போ அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஜென்ரல் ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் வெரி குட் இன் ஃபிட்னஸ், டூ இட் இன் லிட்டில் மோர் ஹையர் லெவல். நல்ல நீட்டான நியூட்ரிஷன் வச்சுக்கோங்க, க்ளீன் டயட் வச்சுக்கோங்க, ஜங்க் ஃபுட் எடுக்காதீங்க. டூ இட் இன்னும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மாக பண்ணாமல் லாங் டேர்ம் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ ப்ராசஸ். அந்த ப்ரோக்ரெசிவாக பண்ணும்போது யூ வில் ஹேவ் ரிசல்ட்ஸ். ஆப்வியஸ்லி 1 hour நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hourக்கான ரிசல்ட்ஸ் கம்பல்சரி இருந்தால் ஆகணும். ஸோ அந்த 1 hourக்கு நீங்கள் பண்ண ஒரு ஸ்டெப் நீங்கள் ஏறுறீங்கன்னா எவ்ரிடே ஜஸ்ட் கவுண்ட் இட். 2 yearsக்கு அப்புறம் யூ வில் பி இன் அ வெரி குட் ஷேப். ரிசல்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. த திங் இஸ் வாட் யூ டூ இன் தட் 1 hour மேட்டர்ஸ். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த 1 hourல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர். இட் இஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஐ வாக் இன் டு த ஜிம், நான் ஜிம் வந்துட்டேன், டம்பிளை தூக்கிட்டேன், கார்டியோ பண்ணிட்டேன். என்ன பண்ணுறீங்கன்னு தான் அந்த 1 hour உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருக்கா, என்ன தேவையான ட்ரைனிங் இருக்கா, டைம் வேஸ்ட் ஆகாமல் யூ ஆர் டூயிங் இட் எவ்ரி திங் வாட் யூ நீட். ஆக்சுவலி எல்லாரும் பண்ணுறதை பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 செவத்துக்குள்ளே வரும்போது நானும் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறேன், கார்டியோ பண்ணுறேன், ஸ்குவாட்ஸ் போடுறேன், ஷோல்டர்ஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன வீக் ஸ்பாட் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். என்னோட பாடி டைப்புக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு எனக்கு தேவை, அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் யூ வில் பி இன் அ க்ரௌட் தான். ஸோ கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பேக்கப் ஒர்க் பண்ணணும். யூ ஹேவ் டு அலைன் எவ்ரி திங், எல்லாமே அலைன் பண்ணி ஜஸ்ட் லைக் அ ப்ராசஸ் தான். நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க, படிக்கணும்னு டிசைட் பண்ணீங்க, என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, நான் அக்கௌண்ட்ஸ் பண்ணணுமா, பயோகெமிஸ்ட்ரி பண்ணணுமா, இல்லை இது வேறு ஏதாவது பண்ணணும், இன்ஜினியரிங் பண்ணணுமா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்கில். அந்த மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி பேசிக்லேருந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, பட் சில பாலிடிக்ஸ் வந்து பேக் எண்டில் நிறைய நடக்குது. ஸோ வாட் யூ இது ஆக்சுவலாக கேட்கக்கூடாது தான், பட் இல்லை யூ கேன் ஆஸ்க். நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன், யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ எவ்ரி திங். எல்லாமே இவ்வளோ ஃபீல்டில் இருக்குது, நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி ஜேர்னிலாம் வந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் வந்து டைரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்து உட்காந்துட்டேன், அவருக்கு என்னப்பா, அவர் பெரிய பாடி பில்டரு, அவருக்கு மூவி இருக்குது, அவருக்கு ஜிம் இருக்குது, ஃப்ரீலான்சிங் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் என்னெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, என்ன கேளுங்க அந்த கேள்வியை. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து பாடி பில்டர் ஆகணும், லைக் வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு, பட் பாலிடிக்ஸ் மேக் மீ ஸ்டப் ஆன் சம்திங், என்னை வந்து புஷ் பண்ணி பேக்கில் உட்கார வைக்குது. ஸோ என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ லைஃப் இதுக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன், பட் சம்திங் ஹேப்பனிங். வாட் யூ திங்க் அபவுட் இட்? பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. Yeah. இட்ஸ் எப்படின்னா தெர் ஆர் வெரி ஜென்யூன் காம்படிஷன்ஸ். நான் நிறைய காம்படிஷன் பண்ணியிருக்கேன், கணக்கே இல்லாமல். தனியாலாம் போயிட்டு லைன் அவுட் ஆகிட்டுலாம் வந்திருக்கேன். லைன் அவுட் இந்த சென்ஸ் டாப் 10ல் கூட இருக்க மாட்டேன். ஐ ட்ராவல் ஃப்ரம் இயர், ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் ட்ராவல் பண்ணுவேன், தனியாக தான் போவேன். எப்படின்னா என்னோட ஒரு 5-8 years முன்னாடி, 8 to 10 years பிஃபோர், அப்போலாம் வந்து ஐ லைக் டு கம்பீட். பெரிய பெரிய அத்லெட்ஸ் கூட பார்ப்பாங்க போய்ட்டு காம்படிஷன் பண்ணுறது எப்படி. ஓகே, நம்ம இதில் பண்ண தான் வி வில் இம்ப்ரூவைஸ். நம்ம ஃபெமிலியர் ஆகும் ஃபேஸு, ஜட்ஜஸ்க்கு நம்ம ஃபேஸ் தெரியும், நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அப்போ கொஞ்சமாவது நம்மளை டாப் 10லேயே அதை எடுப்பாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போவேன். இங்கே ட்ராவல் பண்ணி போவேன். சில டைம் டாப் 10ல் வந்ததில்லை, சில டைம் கால் அவுட்லேயே வர மாட்டேன்.
அப்படியே போய் டேங்க் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அப்படியே இறங்கி அடுத்த நைட்டு ட்ரெயின் பிடிச்சி ரிட்டர்ன்லாம் வந்திருக்கேன். ஸோ அந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அப்போ ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு என்னன்னு சொல்கிறது, ஐ வாஸ் நாட் தட் குட் இனஃப் ஃபார் தட் காம்படிஷன். ஸோ தட்ஸ் த ரைட் வேர்ட். அந்தளவுக்கு என்னையும் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கல. ஐ வாஸ் நாட் இன் டு ப்ராப்பர் கைடன்ஸ் ஆல்சோ. ஆஃப்டர் தட் வின்னிங் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா யூ நோ வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ வேர் இட் ஆக்சுவலி ஹிட்ஸ் எப்படின்னா, நல்ல ஒரு காம்படிஷன் போவீங்க, ஹை ப்ரைஸ் மணி இருக்கும். இங்கேருந்து வேறு ஸ்டேட், நான் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய நான் வந்து அந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கேன். ஆனால் என்றைக்குமே நான் மூஞ்சி சுழிச்சதும் கிடையாது, அங்கே போயிட்டு ஆர்கியூ பண்ணதும் கிடையாது. சிரிச்சிட்டே வந்துடுவேன். சம்டைம்ஸ் இட் வில் மேக் யூ மோர் இரிட்டேட்டட். அந்த டைமில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுலாம் இருக்குது. ஸோ எப்படின்னா போயிடுவோம், எல்லாமே முடிஞ்சிடும். ஓவரால்னா சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ன்ற ஒரு கேட்டகரி, ஓவரால் வின்னர்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆல் கோல்டு மெடலிஸ்ட் வில் பி ஆன் த லைன் அப். ஸோ பர்டிகுலர்லி அந்த ஸ்டேட் பையனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தெர் வில் பி a huge amount. Prize money is huge, sponsorship is huge. They don't want anybody else to get it. Obviously it matters. இப்போ நானே ஒரு காம்படிஷன் நடத்துகிறேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஸ்பான்சர்ஷிப்பும் அவனுக்கு ஒரு 1 இயர்க்கான ஸ்பான்சர்ஷிப்பும் நான் வெளியே கொடுக்க மாட்டேன் யாருக்கும், கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஸோ இது பாலிடிக்ஸ்னு கிடையாது, இட்ஸ் அ ஃபேவரிசம்னு வச்சுக்கலாம். என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்த ஒரு ஹெல்ப்பு, ஒரு சப்போர்ட்டு. ஆனால் வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்றது அவங்க யோசிக்க மாட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டு தான் கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கேன். நானும் 1 வருஷம் இல்லை 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கேன். அந்த லைன் அப்பில் நிற்கும் போது தே டோன்ட் see the hard work of every athlete. They see only the one guy. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது எங்கேயுமே நீங்கள் மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயுமே கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது. அதேமாரி லக்கும் கிடையாது இதில். சம்டைம்ஸ் தெர் ஆர் ஜென்யூன் அத்லீட். ஜென்யூனாக இருக்கிற ஜட்ஜஸும் நிறைய இருக்காங்க. அதேமாரி நானும் நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஜென்யூனாக இந்த மாதிரி ஃபேவரிசமே இல்லாமல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸே வெளியே இறக்கி வேற ஒரு ஸ்டேட் அத்லெட்டுக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நானே போய் அந்த மாதிரிலாம் வின் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதும் நம்ம தப்பு தானே. அங்கங்கே நிறைய பேரும் இருப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் பண்ணலாம், அதில் பண்ணக்கூடாது, இதில் போனால் இப்படி தான் இருக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டர். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் அதை ஏற்று நீங்கள் வரணும்னா யூ ஹேவ் டு பி மெச்சூர்ட் இனஃப் டு ஹேண்டில் இட். இந்த சிச்சுவேஷனை தாண்டி வரணும்னா இப்போ திடீர்னு நீங்கள் யூ வில் பி கான்ஃபிடென்ட் ஐ அம் கோனா வின். ஆனால் சம்டைம்ஸ் தெர் வில் பி சம் லேக். another guy will be better than you ஏதாவது ஒரு பாயிண்டில். பட் யூ ஸ்டில் ஃபீல் லைக் யூ ஆர் த வின்னர். அந்த மாதிரி யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ஸோ அந்த டைமில் மட்டும் யூ ஷுட் நாட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடாது, இமோஷ்னல் ஆகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். சிரிச்சிட்டே ஸ்டேஜில் அந்த செகண்ட் பிளேஸையும் வாங்கிட்டு வரணும். நீங்கள் அங்கே பர்ஸ்ட் அவுட் ஆகி நீங்கள் இமோஷ்னல் இது பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிளாக் மார்க் ஆகிடும். ஒரு நல்ல அத்லெட்டுக்கு அது ஒன்று தான். ஸ்டேஜில் யூ கேன் நாட் ஆர்கியூ, யூ கேன் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். யூ கேன் ஆஸ்க் த ஜட்ஜஸ், ஃபீட்பேக் கொடுங்க, என்ன ஆச்சு, எதில் ஐ காட் லேக்ட், எனக்கு என்ன மைனஸ் இருக்குது. யூ கேன் ஆஸ்க் த ஜட்ஜஸ், தே வில் ஆல்சோ கிவ் யூ த பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி இதில் இருக்குது, இது இருக்குது, இதில் யூ ஹேவ் டு இம்ப்ரூவைஸ்ன்னு கொடுப்பாங்க. ஜென்யூனான இருந்தால் ஜட்ஜஸ் இருந்தால். இல்லை ஒரு சில இடத்துலாம் ஆர்கியூமெண்ட் நடந்து இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பதிலை சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸ்டில் அங்கேயும் நீங்கள் வந்து அமைதியாக வந்து தான் ஆகணும். இது எனக்குன்னு இல்லை, பெரிய பெரிய அத்லெட்ஸுக்கே அப்படி தான் நடக்குது. பெரிய பெரிய காம்படிஷன்ஸ், பெரிய அத்லெட்ஸ்லேயும் இப்படி தான் இருக்குது, ஃபேவரிசம்ன்றது இருக்குது. ஸோ அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். சில விஷயங்கள் நிறைய நல்ல காம்படிஷன் நடக்கிற இடத்துல நம்ம போய் சூஸ் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம்.